மக்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மினி ட்ராவல் vlog தான் பார்க்க போகிறீங்க. இந்த ட்ராவல் vlog ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னா இது ஃப்ரெண்ட்ஸு ட்ரிப்பு மக்களே. இதுதான் நான் பேக் பண்ணியிருக்கிற லக்கேஜ் பாருங்கள். ஒரு பேக், அந்த பேக்குக்குள்ளே எல்லாம் தேவையான ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ், அப்புறம் இது வந்து ஒரு ஹேண்ட் பேக் டைப்பில். கடைசியில் நம்ம வந்து இப்போ ட்ரிப்புக்கு விட்டுட்டோம். எப்படியோ பிளான் பண்ணி பல மாதமாக பிளான் பண்ணி நாங்கள் கடைசியில் ட்ரிப்புக்கு வந்துட்டோம். வித்தவுட் எனி டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. அதாவது நாங்கள் வந்து நைட் விட்டுருந்தோம். அதாவது நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க எங்கே நாங்கள் போயின்னு இருக்கிறோன்ட்டு. இதுதான் நம்ம மெஜஸ்டிக் ரீச் ஆகிட்டோம். மெஜஸ்டிக் ரீச் ஆகிட்டு நம்ம ஃப்ரெண்ட் நம்மளை பிக் பண்ணி வந்திருக்காங்க. இவங்க தான் நம்மளோட ஃப்ரெண்ட். இன்னொரு ஃப்ரெண்ட், அது 2 பேர், நாங்கள் 3 பேர். டோட்டலாக நாங்கள் இங்கேருந்து 5 பேர் போக போகிறோம். இன்னொரு ஃப்ரெண்டும் எங்களை ஜாயின் பண்ண போகிறாங்க. அவங்களும் இங்கே இருந்தால் எங்கேயோ இருப்பாங்க பாருங்கள். நாங்கள் தேடிட்டு இருக்கிறோம். ஸோ நாங்கள் கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸில் தான் போயிருந்தோம். நைட் ட்ராவல் பண்ணியிருந்தோம். ஸோ இவங்க தான் எங்களோட இன்னொரு ஃப்ரெண்டு பார்த்துக்குங்க. ஸோ டோட்டலாக நாங்கள் 4 பேர் ஃப்ரம் த சேம் காலேஜ். இன்னொரு பொண்ணு வந்து அவங்க வேறு காலேஜ். ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து என்னோடய ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு. இதுதான் நாங்கள் போக போகிற பஸ்ஸு. நம்மளோட இதில் இருந்து என்னவென்றால் இதுதான் ஸ்நாக்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நமக்கு சாப்பிட்றது வெரி இம்பார்ட்டண்ட் இல்லைங்களா? அப்புறம் வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஹெல்த்தியாக நோட்டில் என்ன பண்ணியிருந்தான்னா சியா சீட்ஸை போட்டுட்டு வாட்டரை எடுத்துகிட்டு வந்திருந்தா. அந்த ஃப்ரெண்டு இவங்க தான். கடைசியில் நாங்கள் எப்படியோ பஸ்ஸை பிடிச்சி போயிட்டு நாங்கள் இது வந்து இன்டர்வெல் பாருங்கள் இப்படி தான் இருந்துச்சு. நாங்கள் வந்து பெங்களூரில் இருந்து மேங்களூர் போயிருந்தோம். அப்புறம் மேங்களூர்லேருந்து வேறு பக்கம் போயிருந்தோம். ஸோ இப்படி தான் நாங்கள் போக வேண்டிய ரூட் இருந்துச்சு. சென்டரில் உங்களுக்கு பிரேக் எல்லாம் கிடைக்கும். இதுதான் மேங்களூர் பஸ் ஸ்டாப் மக்களே. ஸோ நாங்கள் மேங்களூர்லேருந்து டைரெக்டாக முருடேஸ்வரா பஸ் எங்களுக்கு கிடச்சிச்சு. ஸோ அடுத்து என்ன, மறுபடியும் ஒரு ஸ்நாக்ஸை சாப்பிட்டுட்டு இதுதான் மார்னிங் குந்தாபுரான்ட்டு ஒரு பிளேஸில். எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். நேச்சர் ரொம்ப நல்லாயிருக்கும் அங்கே. மோஸ்ட்லி கேரளாவோட வைப்ஸ் உங்களுக்கு அங்கே கிடைக்கும். கோகோனட் ட்ரீயும் இருக்கும். அப்போ வந்து ஒரு என்னவென்றால் ஒரு என்ன சொல்கிறது டிஸ்கம்ஃபர்ட் என்னவென்றால் உங்களுக்கு மழை விழுந்துகிட்டே இருக்கும் மக்களே. ஒரு 10 கிலோமீட்டர்ஸ்க்கு மழை இருக்கும், அடுத்த 10 கிலோமீட்டர்ஸ்க்கு வெயில் இருக்கும், அடுத்த 10 கிலோமீட்டர்ஸ்க்கு மழை வரும், காற்று வரும், எல்லாமே இருக்கும் மக்களே. ஆனால் இயற்கை வந்து வேறு லெவலில் இருக்கும். அந்த சைடில் பார்த்திங்கன்னா பீச் இருக்குது, இந்த சைடில் பார்த்திங்கன்னா தேங்காய் மரம் இருக்குது. வாழ்க்கைன்ற மாதிரி ரசிக்கிறதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் இருந்துச்சு. உங்களுக்கு வந்து பெரிய பெரிய லேக்ஸும் இருக்கும். அப்புறம் இந்த சைடில் பார்த்திங்கன்னா அரேபியன் சீயோட பீச்சும் இருக்கும், காற்று. ஸோ இந்த சமயத்தில் எனக்கு தோன்ற ஒரு பாட்டு என்னவென்றால் இயற்கையது இன்னிதையில் அப்படி தான் இருக்கும். கடைசியில் வந்து நாங்கள் ரீச் ஆகிட்டோம். இதுதான் முருடேஸ்வராவோட என்ட்ரன்ஸ் பார்த்துக்குங்க. இப்படி தான் இருந்துச்சு. ஸோ வெல்கம் டு முருடேஸ்வரா டெம்பிள் மக்களே. இவங்க எல்லாருக்கும் நான் டூர் கூட்டிகிட்டு போயின்னு இருக்கிறேன். அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 2 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. நீங்கள் ஆட்டோ பிடிச்சி போனோம் உள்ள, இல்லை வாக்கிங்கில் கூட நீங்கள் போகலாம். நாங்கள் ஆட்டோ பிடிச்சி போயிருந்தோம். ஆட்டோ சார்ஜஸ் ஒரு 50 போடுவாங்க 3 பீப்புளுக்கு. ஸோ நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸாக போனீங்கன்னா ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அங்கேருந்து நாங்கள் ஆட்டோவில் போயிட்டோம். ஆட்டோவில் போயிட்டு அதுதான் பார்த்துங்க டெம்பிள் என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்குது. நாங்கள் ஆட்டோ முன்னாடியே நிற்க வச்சுட்டு ரூம் புக் பண்ணுறதுக்கு போயிருந்தோம், ஃப்ரெஷ்அப் பண்ணுறதுக்கு. ரூமெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது மக்களே. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக போயிருந்தீங்கன்னா பார்த்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. இதுதான் நாங்கள் புக் பண்ண ரூமு பாருங்கள் இப்படி தான் இருக்குது. அந்த ரூம் நாங்கள் புக் பண்ணது 800 to 1000 வந்துடும் மக்களே. எப்படி இருந்தாலும் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக 6 பீப்புள் போனீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். அப்படியே ஃப்ரெஷ்ஷனப் ஆகிட்டு இப்போ நாங்கள் வந்து டுவர்ட்ஸ் போயின்னு இருக்கிறோம் கோயிலுக்கு. ஒரு 11 o'clock ஆகிடுச்சு மக்களே. நாங்கள் ஃப்ரெஷ்அப் எல்லாம் ஆகிட்டு போகிறதுக்கு. இப்படி தான் இருக்குது பாருங்கள். இது கோயில். அந்த சைட்லேயும் உங்களுக்கு பீச் இருக்கும். ரொம்ப நல்லா இருக்குது. இந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த லேண்ட் ப்ரீஸ், ப்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது வேறு லெவலில் அடிக்கும். காற்று எவ்வளோ நல்லா அடிக்கிறது தெரியுமா? ஸோ இதுதான் டாலஸ்ட் ஃபீட் முருடேஸ்வரா டெம்பிள் பார்த்துக்குங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பீச் இருக்குது. அந்த பீச்லேயும் அவ்வளோதான், காற்று செம்மையாக அடிக்குது மக்களே. வேறு வியூ வந்து நான் மாற்றி பிடிச்சிருக்கிறேன். ஸோ நீங்கள் உள்ள டெம்பிள்குள்ளே என்டர் ஆனீங்கன்னா இதுதான் ஒரு மெயின் டெம்பிள். அதாவது நம்ம வந்து முருடேஸ்வரா வந்து உட்கார வச்சுருக்குறாங்க. அந்த சிலை இருக்குது, அதான் பார்க்குறது. அப்புறம் வந்து நாங்கள் குட்டி ரீல்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த ரீல்ஸும் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். அப்பப்போ எல்லோரும் பிடிச்சி உட்கார வச்சு அப்புறம் நாங்கள் வந்து அன்னதானத்துக்கு போயிருந்தோம். அன்னதானம் இப்படி தான் இருக்குது. அத்தனை பேருக்கு அங்கே சர்வ் பண்ணுறதே பெரிய விஷயம் மக்களே. 12 to 2 o'clock வரும் நமக்கு மத்தியானம் அன்னதானம் இருக்குது பாருங்கள். பாயாசம் ஊற்றுனாங்க ஃபஸ்ட்டு. அந்த பாயாசம் அதுதான் மக்களே எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு டைப்பில் இருந்துச்சு, பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு பாயாசம். நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த டைமில் இவ்வளோ சர்வ் பண்ணுறதே பெரிய விஷயம் மக்களே. அது ஒரு சேவைன்னு நம்ம சொல்லலாம். அப்புறம் ஒயிட் ரைஸ் உங்களுக்கு தேவையான அளவுக்கு போடுறாங்க. நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு வயிறார சாப்பிட்டுட்டு கடவுள் தரிசனம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சந்தோஷமாக போங்கன்ட்டு அனுப்பி விடுவாங்க உங்களெல்லாம். ஸோ இது நாங்கள் மறுபடியும் இன்னொரு கிளிப் எடுத்துன்னு இருக்கிறோம் ரீல்ஸுக்காக. இதெல்லாம் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவேன்.
ரீல்ஸை நான் உங்களுக்கு போஸ்ட்டாக பண்ணுறேன் பாருங்கள். அப்புறம் இது பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளோட மெயின் சிவன் சிலைக்கு பார்க்கணுன்ட்டு நாங்கள் போயிருக்கோம். இப்படி தான் இருக்குது. அந்த பார்க்கிங் ஏரியாவில் அதர் சைடில் வந்து நீங்கள் சிவன் சிலையை பார்க்க வேண்டியதாக இருக்கும். அங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குதுன்னு நினைக்கிறேன், இல்லை பெயிண்டிங் ஒர்க்காக ஏதோ போயின்னு இருக்குது. அதனால் வந்து அங்கே கம்பியெல்லாம் போட்டு இருக்குது மக்களே. இதுதான் பாருங்கள், பார்த்தாலே ஒரு தெய்வீகத்தனம், ஒரு வைப்ஸ் வந்து உங்களுக்கு தானாக வந்துடும். ஓகேங்களா? ஸோ இது வந்து அந்த டாலஸ்ட் பில்டிங் எவ்வளோ இருக்குன்ட்டு எனக்கு தெரியல. நான் வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸில் மென்ஷன் பண்ணுறேன். இது லாங் வீடியோன்றதுனால நான் வந்து டீட்டெயில்ஸ் கொடுக்கல. உங்களுக்கு ஷார்ட்ஸில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு மென்ஷன் பண்ணி போடுறேன். அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஒரு கேவ்ஸ் மக்களே. இந்த கேவ்ஸில் வந்து என்ட்ரி ஃபீஸ் வந்து 20 ரூபீஸ் இருக்கும். இந்த கேவுக்கு மட்டும்தான் என்ட்ரி ஃபீஸ் இருக்குது, வேறு எதுக்குமே என்ட்ரி ஃபீஸ் இல்லை. இந்த கேவ் வந்து ஒரு கதையை சிக்னிஃபை பண்ணுது மக்களே. அந்த கதை வந்து நான் உங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் போடுறேன். உங்களுக்கு தெரியும்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த கதைக்கு ஒரு செப்பரேட்டான ஒரு மிஸ்ட்ரி ஸ்டோரின்னு நாங்கள் சொல்லலாம். அது வந்து நான் உங்களுக்கு இதெல்லாம் ஷார்ட்ஸ் எடுத்துருக்கிறேன். அதை வந்து நான் உங்களுக்கு செப்பரேட்டான வீடியோவில் வந்து அந்த கதை உங்களுக்கு சொல்லி நான் வந்து வீடியோ போடுறேன் மக்களே. இப்போதைக்கு பார்த்துக்குங்க. நல்லா இருந்துச்சு அந்த கேவ்ஸில். நாங்கள் அந்த கேவ்ஸை விசிட் பண்ணிவிட்டு கோயில் தரிசனம் பண்ணிவிட்டு அடுத்து என்ன நம்ம வந்து பீச்சுக்காக தானே. பாருங்கள், இதுதான் பீச்சு. ரொம்ப போட்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள். அந்த போட்ஸ் எல்லாம் வந்து ஃபிஷ்ஷிங்க்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து கிளைமேட் நல்லா இல்லாதனால அந்த ஃபிஷ்ஷிங்கெல்லாம் அவங்க பண்ணல. ஸோ சாண்டு அப்புறம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு பீச். அப்புறம் என்ன, நாங்கள் வந்து ஒரு 4-5 ரீல்ஸுக்காக நான் வந்து பிளான் பண்ணி போனேன். ஆனால் நமக்கு அந்த கிளைமேட்டுக்கு அந்த சூழ்நிலைக்கு நமக்கு ஒரு 2 ரீல்ஸ் தான் தெரிச்சு மக்களே. சரி, எது இருந்தாலும் நம்ம வந்து இப்போ நேச்சர் ஷார்ட்ஸை எடுத்துகிட்டு கொஞ்சம் ரசிக்கலாமே நான் வந்து வீடியோ எடுத்துன்னு இருக்கிறேன். பாருங்கள், இப்படி தான் இருந்துச்சு. ஸோ அந்த வேவ்ஸ் சவுண்டில் உங்களுக்கு என்ன தான் கவலைகள் இருந்தாலும் எல்லாம் வேவ்ஸை அடிச்சுட்டு போயிட்டு நீங்கள் அமைதி மட்டும்தான் லாஸ்ட்டில் உங்களுக்கு இருக்கும் மக்களே. அதனால் நீங்கள் பீச்சுக்கு கண்டிப்பாக போங்க. அது உங்களுக்கு ஒரு வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுக்குன்ட்டு நான் இந்த வ்ளாகில் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஸோ பீச்ன்றது ரொம்ப நல்லாயிருக்கு மக்களே. அதே லெவலுக்கு எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கோ அதே லெவலுக்கு நமக்கு டேஞ்சரஸாக கூட இருக்கும் பீச்சு. ஏன்னா அலைகள் அவ்வளோ ஃபோர்ஸாக வந்துட்டு இருந்துச்சு. இப்படி தான் ஓவரால் வியூ பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்ட்டு. அந்த பக்கம் கோயில் இருக்குது, இந்த பக்கம் பீச் இருக்குது. எவ்வளோ நல்லா இருக்குது இல்லைங்களா மக்களே. நீங்களும் ஒரு வாட்டி இந்த பிளேஸை விசிட் பண்ணுங்கள். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ மொத்தத்தில் நான் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ பாருங்கள் மக்களே, நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். அலையே சிற்றலையே அன்ட்டு பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு என்னோடய இஷ்டத்துக்கு நான் வந்து என்ஜாய் பண்ணேன். ரொம்பவே நல்ல ஒரு ட்ரிப்பாக இருந்துச்சு. ஸோ காசு இன்றைக்கி இருக்கும், நாளைக்கு போயிடும். அதனால் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறவங்க நீங்கள் வந்து காசை பற்றியெல்லாம் யோசிக்காமல் தயவு செஞ்சு வந்து ட்ரிப்புக்கு பிளான் பண்ணி ஃபஸ்ட்டு ட்ரிப்புக்கு போங்க மக்களே. மூமெண்ட்ஸை க்ரியேட் பண்ணணும் பிஃபோர் இட் வில் டர்ன் டு மெமோரிஸ். அப்புறம் மழை வந்துருச்சு ஜோராக. அங்கே பாருங்கள், அந்த யானைக்கையில் வந்து எல்லாரும் ஒளிஞ்சிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு நல்ல காமெடி ஷார்ட்டாக இருந்துச்சு, அதனால் எடுத்தேன் நான். நாங்கள் தரிசனம்லாம் பண்ணிவிட்டு இப்போ எல்லாம் ரிட்டன் ஆகிட்டோம். பாருங்கள், இப்படி தான் இருக்குது. போகும்போது ஃப்ரெஷ்ஷாக போனோம். இப்போ வந்து நனைஞ்ச கோழி மாதிரி எல்லோரும் வந்துவிட்டோம். அப்புறம் வந்து அன்ஃப்ரெஷ் ஆகிட்டு திரும்பியும் வந்து நாங்கள் வந்து ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு நாங்கள் வந்துவிட்டோம் மக்களே பஸ் ஸ்டாண்டுக்கு. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. மசாலா தோசை சாப்பிட்டுட்டு இப்போ பஸ்ஸு ஏறின்னு இருக்கிறோம். அந்த டைமுக்கு எங்களுக்கு வந்து பஸ்ஸே கிடைக்கல மக்களே. இது வந்து 1 ஹவர்லேருந்து எங்களுக்கு பஸ்ஸே கிடைக்கல. செம்ம மழை மக்களே. ஸோ மொத்தத்தில் ட்ரிப்பு பட்ஜெட் பார்த்திங்கன்னா எங்களுக்கு பஸ்ஸு ஃப்ரீன்றதுனால எங்களுக்கு 500 முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு பஸ்ஸு எக்ஸ்பென்சஸ் ப்ரைஸு உங்களுக்கு பார்த்திங்கன்னா 1500 மேலே ஆகும் பஸ்ஸுக்கு மட்டுமே. ஸோ பஸ் ப்ரைஸ் இல்லாமல் 2000 ஆகும். ஸோ எங்களுக்கு பஸ்ஸு ஃப்ரீன்றதுனால 500 பட்ஜெட் முடிஞ்சிச்சு மக்களே. அவ்வளோதான், ஒரு அருமையான ஒரு ட்ரிப்பு. உங்களுக்கு இது கனெக்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸ்டே டியூன். பை.